ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 10 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி கேன்ஸ்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையுடைய கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பாட்டிலுடைய பாட்டமை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிங் சைஸில் நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் அந்த பாட்டிலில் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க அந்த துண்டுகளை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையில் ஒட்டி விட போகிறோங்க. அந்த அட்டையில் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் மேலே டாப்பில் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் துண்டுகளை அழகாக ஒட்டி விட்டுறலாங்க. நான் வந்து இந்த அட்டையில் ஒரு 6லிருந்து 7 பீஸ் வரலும் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். அடுத்தது மேலே ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் ஒரு கனமான கயிறை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கயிறு வந்து கொஞ்சம் மேலே விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸ் கர்ச்சீஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் சின்ன சின்ன கிளாத் எல்லாத்தையுமே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷாக்ஸ், கர்ச்சீஃப், அதுக்கப்புறம் இன்னர்ஸ், ஸோ இந்த மாதிரியான லைட் வெயிட் கிளாத் எல்லாத்தையுமே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இதனுடைய கைப்பிடியை வந்து கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த கைப்பிடியை கட் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஒரு சைடில் மட்டும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி நான் எப்படி எடுத்துக்கிறோனோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் டாப்பில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸை மேல் பக்கமாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து 2ஆக கட் பண்ணி நான் இன்செர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி டாப்பில் வந்து ஒரு கயிறும் கீழே போட்டிருக்க அந்த 2 ஹோல்ஸில் இன்னொரு கயிறும் வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான லெட்டர் பாக்ஸ் இல்லைனா போஸ்ட் பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த லெட்டர் பாக்ஸை நம்ம கேட்டில் வந்து வெளிப்பக்கமாக கட்டி விட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டுருவாங்க. நம்ம வெளியே போயிருந்தாலும் கூட நம்ம அழகாக இதிலேருந்து லெட்டர்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த லெட்டரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்டில்ஸை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது மூடியில் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் மூடியை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாக ஊசியை இன்செர்ட் பண்ணி அந்த ஸ்க்ரப்பரை வந்து அந்த மூடியில் டைட்டாக வந்து பிரிஞ்சு வராத மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நூல் வந்து கழண்டு வராத மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு கயிறை கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அந்த பாட்டிலில் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சு போனீங்க லிக்விட், அந்த லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் அந்த மூடியில் வச்சு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த பாட்டில் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டில் வந்து நம்ம கைப்பிடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு தேய்க்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம லிக்விட் வந்து உள்ள ஃபில் பண்ணியிருக்கிறதால அடிக்கடி நம்ம லிக்விடை டச் பண்ணி பாத்திரம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன் டைம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து நிறைய பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அந்த மூடியில் போடக்கூடிய அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து லிக்விட் வந்து சீக்கிரமாக தீந்து போகாது. நிறைய பாத்திரங்களையும் தேய்ச்சி எடுத்து. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த மூடியுடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மூடியில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் மூடி வந்து டப்பா உடஞ்சிட்ருக்கோம், மூடி மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மூடிகளை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சூப்பரான கேபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வந்து 2 ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை வந்து
வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கேபிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சார்ஜர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நார்மலாக நம்ம கேபிள்ஸை அப்படியே வச்சோம் அப்படின்னா கேபிள் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பேஸ் வந்து ரொம்பவே எடுத்துக்கும் இந்த கேபிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு மூடியில் சூப்பராக ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணும்பொழுது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதே டைமில் கேபிள்ஸையும் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. ஸோ ஒரு தேங்காவை உடைச்சி அந்த தேங்காவுடைய 2 போர்ஷனையும் நம்ம இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். அதனுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். ஸோ அதனுடைய சைடில் வந்து பார்டரில் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு சென்டரில் வந்து இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். மாதிரி பட்டையாக இருக்கக்கூடிய பேங்களா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 கொட்டாங்குச்சியும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டின பாருங்க அந்த கொட்டாங்குச்சியோடைய பாட்டமில் வந்து இந்த பேங்கில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் பெயிண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கேப் விட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான உண்டியல் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்டியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில் போய் உண்டியல் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அந்த மணியை சேவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சூப்பராக உண்டியல் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் நீங்கள் உங்கள் விருப்பப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. இந்த ஷாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஸோ அந்த ஷாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர் இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேருடைய கால் பகுதிக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பழைய ஷாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி அழகாக போட்டு விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம உள்ளே வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளாஸ்டிக் சேருடைய கால் பகுதிக்கு கவர் மாதிரி செட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷாக்ஸு உங்களுக்கு ஷாக்ஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷாக்ஸுடைய அந்த எலாஸ்டிக் பகுதியில் நீங்கள் வந்து ஒரு ஏர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் சேருடைய காலுக்கு ஷாக்ஸை போட்டு யூஸ் பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து இந்த பிளாஸ்டிக் சேரை சும்மா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சத்தமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாக்ஸ் போட்டு விடும்பொழுது உங்களுக்கு சத்தமே வராதுங்க. குழந்தைங்க என்ன தான் சேரை பிடிச்சி தள்ளினாலும் உங்களுக்கு சத்தம் வந்து வரவே வராது. அதே மாதிரி டைல்ஸும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. இந்த கொட்டாங்குச்சியை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கோகனட் ஷெல்லை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் இதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி எடுத்த பிறகு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த பெயிண்டிங் காயறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஓல்டு பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஓல்டு பேங்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து கட்டி விட்டுருங்க. இந்த பேங்கிளுடைய 3 இடங்கள்ல இந்த மாதிரி ஒரே லெங்த் இருக்கிற மாதிரி கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கயிறையும் சேர்த்து மேலே வந்து ஒரே ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கொட்டாங்குச்சியை அந்த பேங்கிள்ஸுடைய உள்பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த பேங்கிள்ஸுக்கு மேலே கொட்டாங்குச்சி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி பவுடர்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா மசாலா பேக்கெட்ஸ், அந்த மசாலா பேக்கெட்லாம் இந்த மாதிரி பெண்ணுடைய மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 8ல் இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவு கூடவே லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனில் கொஞ்சமாக பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமனையும் பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு விளக்கு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து விளக்க வந்து நல்லா அந்த லெமனை யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவையும் யூஸ் பண்ணி ஒரு முறை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எப்பவும் போல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீண்ட நாட்களாக பிடிச்சிருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்து க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பளிச்சுன்னு வந்து காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷன் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஓல்டு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை இந்த பாக்ஸை சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுற போகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். அன்னபூரணி, கிருஷ்ணவேணி, ரியாஸ், சத்யபிரகாஷ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருந்தேன். அந்த கிளாத்தை வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த மாதிரி லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த பாக்ஸுடைய 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆப்போசிட் சைடில் நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால் க்ளூகன் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி முடிச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லையும் நம்ம எடுத்துருந்த கைப்பிடியை அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஃபேப்ரிக் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவைப்படுற கிளாத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி லவங்கப்பூ வந்து ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காவை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நெட்டட் கிளாத் வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு உங்களுக்கு எந்த ரூமில் தேவைப்படுதோ அந்த ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பாத்ரூமில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னா இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சு வச்சு பாருங்கள். பேட் ஸ்மெல் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷான வந்து ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.